கடலூர் மாவட்டம் ஆலப்பாக்கம் அப்படின்ற ஊர்ல ஒரு ரயில் விபத்து இன்னைக்கு காலையில நடந்திருக்குது. பள்ளி மாணவர்களை ஏற்றி சென்ற வேனும் அதே மாதிரி இந்த ட்ரெயினும் மோதி கிட்டத்தட்ட இந்த விபத்து வந்து ஏற்பட்டிருக்குது. இந்த விபத்துல 3 பேர் மாணவர்கள் சம்பவ இடத்திலேயே வந்து உயிரிழந்திருக்கிறாங்க. அவர்களுக்கு நம்மளுடைய ஆழ்ந்த இரங்கல்கள். இது போக இன்னொரு மாணவரும் ஒரு டிரைவரும் உயிருக்காக போராடி பாண்டிச்சேரியினுடைய ஜிப்மர் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த விபத்தை பொறுத்த வரைக்கும் இந்த விபத்திற்கு காரணம் அப்படின்னு 2 தரப்புல 2 கருத்துக்கள் சொல்லப்படுது. ரயில்வே தரப்புல இருந்து அபிஷியலாக ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காங்க. அதே மாதிரி மாணவர்கள் தரப்புல அதாவது இந்த வேனை ஓட்டி வந்த டிரைவர் தரப்புலையும் அங்கிருந்த பொதுமக்கள் தரப்புலையும் ஒரு கருத்து வந்து சொல்லப்படுது. இந்த 2 கருத்தை வச்சு நம்ம பார்த்துக்கிட்டோம்னா கேட்டை மூடுனாங்க அப்படின்னு ரயில்வே தரப்புலையும் கேட்டை மூடவே இல்லை, திறந்துதான் இருந்துச்சு, அதுதான் விபத்துக்கு காரணம் அப்படின்னு இந்த தரப்புலையும் வந்து சொல்லப்படுது. இது போக ரயில்வே சட்டம் அந்த ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர் என்ன சொல்லுது அப்படின்றதெல்லாம் குறித்து தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். முதலாவதாக அடிப்படையில் இந்த விபத்துக்கு யார் காரணம், யார் பொறுப்பு அப்படின்றதுக்குள்ள போறதுக்கு முன்பாக இந்த லெவல் கிராசிங் சொல்லுவாங்கல்ல, அந்த கேட் போடுறாங்கல்ல, அதுக்கு பேர் லெவல் கிராசிங். இந்த லெவல் கிராசிங் இந்தியா முழுமைக்கு எப்படி செயல்படுது அப்படின்றத நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டாதான் யார் பக்கம் தவறு அப்படின்றத வந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியும். முதலாவதாக இது வந்து 3 விதங்களாக செயல்படுது. ஒன்று அன்மேன்டு லெவல் கிராசிங், 2வது மேன்டு லெவல் கிராசிங், 3வது ஆட்டோமேட்டிக் லெவல் கிராசிங். அன்மேன்டு லெவல் கிராசிங் என்ன அப்படின்னா, இந்த கம்பி போடுறாங்கல்ல, கம்பி போடுறதோ இல்ல இந்த மாதிரி சிக்னல் போடுறதோ இது எதுவுமே இருக்காது. இது எங்க இருக்குன்னா ஆல்மோஸ்ட் பல இடங்கள்ல இதை வந்து ரயில்வே துறை நிப்பாட்டிருச்சு. எங்கேயாவது கடைக்கோடி கிராமங்கள்ல ஒரு நாளைக்கு ஏதாவது ஒரு ரயில் அப்படி வரும்ல, அந்த மாதிரி குக்கிராமங்கள்ல மட்டும்தான் அது வந்து செயல்பாட்டில் இருக்குது. அப்போ அரிதிலும் அரிதாக இருக்கக்கூடியதான் இந்த அன்மேன்டு லெவல் கிராசிங். இந்த லெவல் கிராசிங்கை பொறுத்த வரைக்கும் தடை போடுறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. ரயில் வரக்கூடிய நேரத்தை கணித்து கொண்டு அவர்களாக நிற்பாங்க, கிராஸ் பண்ணி போகும், இப்படி கடந்து போயிடுவாங்க. இந்த மாதிரியாகத்தான் இருக்கும். 2வதாக மேன்டு லெவல் கிராசிங். இதை பொறுத்த வரைக்கும் கேட் கீப்பர் கண்டிப்பாக இருப்பாங்க. ஒரு ட்ரெயின் ஒரு ஸ்டேஷன்ல இருந்து கிராஸ் ஆகுதுன்னு வைங்க. இப்போ உதாரணத்துக்கு ஏ ஸ்டேஷன் இதை வச்சுக்கோங்க, பி ஸ்டேஷன் இதை வச்சுக்கோங்க. இந்த ஸ்டேஷனுக்கு ட்ரெயின் வந்துருச்சு, அந்த பவுண்டரியை கிராஸ் பண்ணுது அப்படின்னா இவருக்கு சிக்னல் வந்துடும், இங்க இருக்க கேட் கீப்பருக்கு. இவர் என்ன பண்ணிடுவாருன்னா 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கு முன்பாகவே கேட்டை போட்டு இந்த பக்கமும் அந்த பக்கமும் 2 பக்கமும் மக்களையும் வாகனங்களையும் விலங்குகள் எதுவுமே வராம நிப்பாட்டிடுவாங்க. இப்படி கேட் இவர் க்ளோஸ் பண்ணதுக்கு பிறகாக சிக்னல்ல வந்து கிரீன் கலர் விழும். அந்த கிரீன் சிக்னல் விழுந்ததுக்கு பிறகாகத்தான் ட்ரெயின்ல இருந்து என்ன பண்ணுவாருன்னா ட்ரெயினை ஓட்டக்கூடிய ஓட்டுநர் வந்து இந்த கிரீன் சிக்னலை பார்த்து சிக்னல் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் வண்டி எடுத்துட்டு வருவாரு. ஸோ ஆக்சிடென்ட் வந்து தவிர்க்கப்படும். இது மேன்டு லெவல் கிராசிங். 3வதாக ஆட்டோமேட்டிக் லெவல் கிராசிங். இதை பொறுத்த வரைக்கும் சென்சார்ல, அதாவது இந்த நபர் இந்த கேட் கீப்பர் செய்யக்கூடிய வேலையை சென்சார் செஞ்சிடும். இந்த பவுண்டரியில இருந்து ஏ பவுண்டரியில இருந்து ட்ரெயின் கிராஸ் பண்ணுது அப்படின்னா அதை சென்சார் உணர்ந்து கொண்டு இன்டர்லாக் சிஸ்டம் அதை வந்து சொல்றாங்க. இப்போ இதுல வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த கேட் வந்து க்ளோஸ் ஆயிரும். கேட் க்ளோஸ் ஆன உடனே அதை அடிப்படையாக வச்சு சிக்னல் விழுந்துரும். சிக்னலை வச்சு இவர் என்ன பண்ணிடுவாருன்னா ட்ரெயினை வந்து கொண்டு வந்துருவாரு. ஸோ இந்த ஆட்டோமேட்டிக் லெவல் கிராசிங்ல மனுஷர்கள் இருக்கிறாங்களோ இல்லையோ ஆட்டோமேட்டிக்காக அது என்ன செய்யணும், க்ளோஸ் ஆகிடும். இந்த 3 விதமாகத்தான் இது வந்து இயங்குது. அப்போ இன்னைக்கு காலையில இந்த நடந்திருக்குதுல இந்த ஆலப்பாக்கத்துல, இது எந்த மாதிரியான சிஸ்டம் அப்படின்னா மேன்டு லெவல் கிராசிங். அதாவது ஒரு மனிதன் கேட் கீப்பர் இருந்து செய்யக்கூடியதுதான் இது. அப்ப இந்த கேட் கீப்பரை யார் இருந்திருக்காருன்னா வடநாட்டை சேர்ந்த பங்கஜ் சர்மா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு நபர் இந்த கேட் கீப்பராக இருந்திருக்கிறாரு. இப்போ ரயில்வேனுடைய கருத்து நம்ம எடுத்து பார்ப்போம். இவங்க வந்து அஃபீஷியலாக ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்ல இதற்கான காரணம் அப்படின்றது என்ன சொல்றாங்க அப்படின்னா, பங்கஜ் சர்மா அங்கிருந்த கேட் கீப்பர் கேட்டை வந்து மூடிவிட்டதாகவும் அதற்கு பிறகாக ரயில் வர்றதுக்கு சில வினாடிகளுக்கு முன்பாக வந்த இந்த வண்டி ஓட்டுநர், அதாவது பள்ளியினுடைய வாகன ஓட்டுநர் கேட்டை திறந்து விடும்படி அந்த கேட் கீப்பர் சொன்னார், பங்கஜ் சர்மா கிட்ட சொன்னதாகவும். ஏன் காரணம் அப்படின்னா, நான் வந்து சீக்கிரம் வந்து கொண்டு போகணும் வண்டியை, ஸ்கூலுக்கு வந்து நேரம் ஆயிடுச்சு, அதனால திறந்து விடுங்க அப்படின்னு சொன்னதாகவும் பங்கஜ் சர்மா அந்த நிர்பந்தத்தை ஏற்றுக்கொண்டு கேட்டை திறந்து விட்டதாகவும் அதற்கு பிறகு கிராஸ் ஆகும்போது ட்ரெயின் இடிச்சிட்டதாகவும் சொல்றாங்க. இது வந்து ரயில்வே தரப்புல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட். இப்போ இதை எடுத்து வச்சு பார்த்துட்டோம்னு சொன்னா இதை வந்து ரயில்வே துறை ஒரு டிராமாவை சோடிச்சிருக்குது அப்படின்ட்டு தான் வந்து சொல்லணும். ஏன்னு கேட்டோம்னா யார் சொன்னாலும் சரி கதவை வந்து திறக்கலாம் மாட்டாங்க, எங்கேயாக இருந்தாலும் சரி கதவை திறக்க மாட்டாங்க. அப்போ இந்த கேட் கீப்பர் வந்து கதவை திறந்திருக்கிறார் அப்படின்றது வந்து ரொம்ப என்னது வேடிக்கையான ஒரு விஷயமாக இருக்குது. இப்படி ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்குது. ரயில்வே துறை இதற்கு பொறுப்பேற்பதை விட்டுவிட்டு தாங்களுடைய பணியாளர் சரியாக டியூட்டி செய்ததாகவும் இந்த வண்டி ஓட்டுநர் போனார்ல ஸ்கூலுடைய வண்டி ஓட்டுநர் இவருடைய வற்புறுத்தின் அடிப்படையில் தான் ஒரு கேட்டை வந்து ஓபன் பண்ணதாகவும் ஒரு கருத்தை வந்து சொல்லியிருக்கிறாங்க. இது அபத்தமானது, தங்களுடைய பொறுப்பை வந்து தட்டி கழிக்கக்கூடியது. ஏன்னா இப்ப ரயில்வே துறையை பொறுத்த வரைக்கும் இந்தியா முழுமைக்கும் இருக்கக்கூடிய ஒரு துறை, லட்சக்கணக்கான பணியாளர்கள் பணியாற்றுறாங்க. இப்போ இதே வேன் ஓட்டுநர் இன்னைக்கு மட்டும்தான் வண்டி ஓட்டுனாரானா கிடையாது. ஏன்னா
இன்னைக்கு கிராஸ் பண்றாங்கன்னா டெய்லி இதே மாதிரியான கிராஸ் பண்ணக்கூடிய ஒரு வாடிக்கையை தான் அவங்க வந்து வச்சிருப்பாங்க. அப்ப அப்படி இருக்கும்போது இதே ரூட்ல பயணிக்கக்கூடிய அந்த டிரைவர் என்றைக்கும் இல்லாத வகையில இன்றைக்கு மட்டும் லெவல் கிராஸ் பண்ண சொல்றது எந்த மாதிரியான ஒரு வேடிக்கையானது அப்படின்றது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அதுக்கப்புறம் இந்த தரப்புல என்ன சொல்றாங்க அப்படின்னா, பங்கஜ் சர்மா நல்லா தூங்கிட்டாரு, அவர் வந்து இந்த வித கிராசிங் வந்து மூடவே இல்லை அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதற்குத்தான் சாத்தியக்கூறுகள் அதிகம். ஏன்னு கேட்டோம்னா, இப்போ ஒரு வண்டி வருது அப்படின்னா ஸ்டாண்டர்ட் ஆப்பரேட்டிங் ப்ரொசீஜர், இந்த எஸ்ஓபி படி கிட்டத்தட்ட 10லிருந்து 15 நிமிடத்திற்கு முன்பாகவே, 10 நிமிஷம் 15 நிமிஷத்துக்கு முன்பாகவே இந்த கேட்டை வந்து க்ளோஸ் பண்ணிடணும். அதே மாதிரி வண்டி கிராஸ் ஆனதுக்கு அப்புறம் 5 நிமிஷம் 10 நிமிஷம் கழிச்சு தான் இதை வந்து திறக்கணும் அப்படின்றது தான் ப்ரொசீஜர். நம்மளே எத்தனையோ ஊர்களில் ஃபீல் பண்ணியிருப்போம். நம்ம கார்ல போகும்போதோ பைக்ல போகும்போதோ ஈவன் சைக்கிளில் போனா கூட நிப்பாட்டி வச்சிருவாங்க. அப்போ அப்படி இருக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு தெரியும் ஒரு நபர் வருவாரு, வண்டி கிராஸ் பண்ணும்போது போனதுக்கு பிறகாக இதை வந்து சுத்தி விடுவாரு, தன்னால ஆட்டோமேட்டிக்கா அது மேலே ஏறும். அதுக்கப்புறம் மக்கள் எல்லாம் வந்து கிராஸ் பண்ணிட்டு போவாங்க. இந்த நிலைமையில சில ஆர்வ கோளாறுகள் என்ன பண்ணும் அப்படின்னா, இதை மூடினதுக்கு அப்புறமா கூட சைடில் ஒரு கேப் இருக்கும். சைக்கிள்ல போறோம் பைக்ல போறோம் இப்படி குனிஞ்சிக்கிட்டு போறது, சைக்கிளை தூக்கிட்டு போறது, கிராஸ் பண்றது, நடந்து போறோம் இப்படி கிராஸ் பண்றது, இந்த மாதிரியான வேலைகள்லாம் பார்ப்பாங்க. அட்லீஸ்ட் இதுல வந்து ஒரு பைக்கு ஆக்சிடென்ட் நடந்திருக்குது, ஒரு சைக்கிளுக்கு ஆக்சிடென்ட் நடந்திருக்குதுன்னா நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா ஒரு வேனுக்கு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு அப்படின்றப்ப இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அந்த கேட் வந்து க்ளோஸ் பண்ண பட இல்லை அப்படின்றதுதான் இதுல வந்து நமக்கு தெள்ள தெளிவாக தெரியுது. இது போக அங்கிருந்த பொதுமக்கள் உட்பட அத்துணை பேரும் இதற்கு வந்து சான்றாக இருக்கிறாங்க. ஸோ கேட் க்ளோஸ் பண்ண பட இல்லை அப்படின்றதுதான் நமக்கு வந்து இதுல தெளிவாக தெரியுது. இது போக ரயில்வே தரப்புல இன்னொரு கருத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதுல வந்து நாங்க வந்து சுரங்கப்பாதை போடுவதற்காக 1 வருடத்திற்கு முன்பாகவே நாங்க வந்து ஒப்புதல் கேட்டுட்டோம். அந்த மாவட்ட ஆட்சியர் இதுவரைக்கும் எங்களுக்கு ஒப்புதல் தரல. 1 வருஷமாக அவருடைய டேபிள்ல எங்களுடைய ஃபைல் வந்து தூங்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் வந்து கொடுத்துருக்காங்க. இது உண்மையிலேயே வந்து பரிசீலிக்கப்பட வேண்டியது. ஏன்னு கேட்டோம்னா, நீங்க எந்த ஃபைலை மூவ் பண்ணாலும் சரி, கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல அவ்வளவு சீக்கிரம் மூவ் ஆகிறதே கிடையாது. இந்த விபத்திற்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னா கூட அது இன்னொரு அம்சம், இன்னொரு ஆஸ்பெக்ட் வேணா அதை சொல்லலாம். அப்படி ஒரு வேளை அனுமதி கொடுத்து சுரங்கம் போடப்பட்டிருந்தால் இந்த விபத்து தவிர்த்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு காரணமாக, புறக்காரணமாக அதை சொல்லலாமே ஒழிய நேரடி காரணமாக அதை வந்து சொல்ல முடியாது. ஆனா ரயில்வே தங்களுடைய பொறுப்பை தட்டைகளுக்கு அளிக்கக்கூடிய விதமாக இரண்டாவது காரணமாக அதையும் வந்து சொல்றாங்க. இது போக ரயில்வே பணியாளர்கள், ரயில்வே மருத்துவர்கள் இந்த விபத்துல பாதிக்கப்பட்ட அந்த 2 ஒரு பையனுக்கும் அந்த மாதிரி வேன் டிரைவருக்கும் உடனடியாக சிகிச்சை அளித்து வருவதாகவும் ஜிப்மர் மருத்துவமனையில் அவர்கள் வந்து அனுமதிக்கப்பட்டிருக்கிறதாகவும் சொல்றாங்க. இந்த விபத்துல 3 உயிர்கள், 3 அப்பாவி குழந்தைகளுடைய உயிர்கள், மாணவர்களுடைய உயிர்கள் பறி போயிருக்குது. நல்வேளையாக இந்த வண்டி முழுமைக்கும் மாணவர்கள் இல்லை. இருந்திருந்தாங்கன்னா 20லிருந்து 30 உயிர்கள் பரிதாபமாக போயிருக்கும். அப்படி நம்ம பார்த்துக்கிட்டோம்னா 3 உயிரிழப்பு அப்படின்றது வந்து இழப்பாக நம்ம கருத முடியாதானா? அப்படி இல்லை. 3 இழப்பு அப்படின்றது வந்து நல்வாய்ப்பாக சொற்பமாக போயிருக்கிறதே ஒழிய இது பெரிய விபத்து வந்து தவிர்க்கப்பட்டிருக்குது. ஒருவேளை அந்த வண்டி முழுமையாக இருந்து இந்த விபத்து நடந்துச்சு அப்படின்னா இதை விட 10 மடங்கு துயரம் அங்க வந்து நடந்திருக்கிறோம். அப்ப அது பெரிய அளவுக்கு வந்து தவிர்க்கப்பட்டிருக்குது நல்வாய்ப்பாக. இப்ப இந்த நிலைமையில இதுல உயிரிழந்த அந்த மாணவர்களுக்கு தலா 5 லட்சம் ரூபாய் ரயில்வே துறையின் சார்பாக கொடுப்பதா சொல்லி இருக்கிறாங்க. ஒரு அடிமட்ட விலை இது. இது இழப்பீடே கிடையாது. மினிமம் குறைந்தபட்சம் 50 லட்சம் ரூபாய் கொடுக்கணும். ஏன்னா படிக்கக்கூடிய மாணவர்கள் வாழ்க்கையில எந்த ஒரு சுகதுக்கங்களையும் பார்க்காத ஒரு அவர்கள் என்றைக்கும் போல ஒவ்வொரு நாளும் பள்ளிக்கூடத்திற்கு விருப்பத்தோட நண்பர்களை சந்திக்க போறோம், புதிதா பாடம் கற்றுக்க போறோம், பள்ளிக்கூடத்துக்கு போக போறோம்ன்ற ஆர்வத்துல சென்ற அந்த மாணவர்கள் சத்தியமா நினைச்சிருக்க மாட்டாங்க நம்மளுடைய வாழ்க்கையினுடைய கடைசி நாள் இதுதான், கடைசி காலை இதுதான் அப்படின்னு கண்டிப்பா நினைச்சிருக்க மாட்டாங்க. அப்ப ஆசை ஆசையாக வளர்த்த அந்த குடும்பத்திற்கும் சரி, அவங்களுடைய தாய் தகப்பர்களுக்கும் சரி, அவங்களுடைய நண்பர்களுக்கும் சரி, உறவினர்களுக்கும் சரி, அவருடைய எல்லாருக்குமே இது வந்து மிக மிக கொடுமையான ஒரு இழப்பு. அப்ப இந்த இழப்பிற்காக 5 லட்சம் இழப்பீடு கொடுப்பதெல்லாம் வந்து அது ரொம்ப அபத்தமானது, அநியாயமானது. அதனால குறைந்தபட்சம் 50 லட்சத்திலிருந்து 1 கோடி ரூபாய் வரைக்கும் அவர்களுக்கு வந்து கொடுக்கணும். அது போக இதுல வந்து கடுமையாக காயத்திற்குள்ளானவர்கள் 2.5 லட்சம்னு சொல்றாங்க. 2.5 லட்சம்லாம் எதுக்கு பத்துன்னே தெரியல. அதே மாதிரி கொஞ்சமாக காயப்பட்டவங்களுக்கு அதையும் விட குறைவாக கொடுப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் ரொம்பவே வந்து கொடூரமானது. ஸோ போதிய இழப்பீட்டை கொடுக்கணும். இது மாதிரியான விபத்துக்கள் இனியும் தவிர்க்கப்படணும். ஏன்னா ரயில் விபத்து, இந்த ஃபிளைட் விபத்து இதெல்லாம் கேட்கும்போது நமக்கு வந்து ரொம்ப கொடுமையா இருக்குது. நம்ம அனுதினமும் ட்ரெயின்ல பயணிக்கிறோம், அனுதினமும் நம்ம வந்து வாகனங்கள்ல பயணிக்கிறோம். அப்படி இருக்கிறப்ப இந்த விபத்துக்கள்லாம் தவிர்க்கப்படணும் அப்படின்றதுக்கு இன்னைக்கு எண்ணற்ற தொழில்நுட்பங்கள் வந்துருச்சு. எதற்கெல்லாமோ தொழில்நுட்பங்களை வந்து பயன்படுத்துறாங்க. ஆனா இந்த மாதிரியான அத்தியாவசியங்களுக்கு, அடிப்படையான விஷயங்களுக்கு தொழில்நுட்பத்தை ஏன் பயன்படுத்த மாட்டேங்கிறாங்க அப்படின்ற கேள்வி நமக்கு வந்து எழுது. இன்டர்லாக் சிஸ்டம் அப்படின்னு வந்து ஒரு சிஸ்டத்தை சொல்றாங்க. இப்போ ட்ரெயினும் மோதக்கூடாது அப்படின்றதுக்காக கவாச்ன்ற ஒரு இது கொண்டு வந்தாங்க. ஆனா அந்த கவாச்ன்ற இந்த சேஃப்டி மெஷர்ஸ் இருந்தும் கூட
கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் அப்படின்ற அந்த ஒரு ட்ரெயின் விபத்து ஏற்பட்டு 300க்கும் மேற்பட்ட உயிர்கள் அங்க போச்சு. நம்ம பார்த்தோம் 3 ட்ரெயின்கள் அடுத்தடுத்து மோதிக்கொண்டு பெரிய விபத்து ஏற்பட்டுச்சு. அப்போ அந்த மாதிரியான ஒரு விபத்துக்கும் எந்த ஒரு தார்மீக பொறுப்பையும் இந்திய ரயில்வே துறையும் ரயில்வே அமைச்சரும் வந்து எடுக்கல. அதே மாதிரி இந்த விபத்து நடந்திருக்குது. இதற்கும் எந்த ஒரு பொறுப்பையும் ஏற்காமல் இது வந்து கலெக்டர் அனுமதி கொடுக்கல, பங்கஜ் சர்மாவுக்கு வந்து நிர்பந்தத்தின் பேரில் தான் அது வந்து திறந்து விட்டாரு இந்த கேட் கீப்பர் அப்படின்னு தங்களுடைய பொறுப்பை தட்டி கழிக்கக்கூடிய வேலைதான் ரயில்வே துறை செஞ்சுக்கிட்டு இருக்குதே ஒழிய தார்மீக பொறுப்பேற்று இதை எப்படி சரி பண்ணலாம், எப்படி நிவர்த்தி செய்யலாம், இனிமேலும் இந்தியா முழுமைக்கும் இது மாதிரி எங்கும் இந்த மாதிரியான விபத்து நடைபெறக்கூடாது அப்படின்றதுக்கான உத்தரவாதத்தை தர்றாங்களான்னா அப்படி கிடையாது. அது இல்லாம தங்களுடைய பொறுப்பை தட்டி கழிக்கக்கூடிய வேலையை தான் இது வரைக்கும் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அப்ப கிளியர் கட்டா நமக்கு தெரியுது அந்த கேட் கீப்பர் பங்கஜ் சர்மா சரியான முறையில் செயல்படல. அந்த பங்கஜ் சர்மா உடனடியாக கைது செய்யப்பட்டு எஃப்ஐஆர் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் போன உயிருக்கு எதன் பொருட்டும் இழப்பீடு செய்ய முடியாது. அவர்களுக்கும் அந்த குடும்பத்திற்கும் நம்மளுடைய ஆழ்ந்த இரங்கல்கள்.